ஒரு ஏபிஐ பஸ்ல வந்து இறங்குறாரு. இறங்கி நைட் 11 மணிக்கு டவுன் ஹால் ஓபியில் போய் உள்ள போய் 5 நிமிஷம் உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்து போத்தீஸ்க்கு ஓடி வராரு, போத்தீஸ் கார்னர் ஜங்ஷனுக்கு ஓடி வராரு. அதுக்கு அடுத்த கேமரால பார்க்கும்போது 11:17க்கு போத்தீஸ் கார்னர்ல கிராஸ் பண்ணி பஜார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு 11:19 கிட்ட வராரு. என்னைய வந்து 25 பேர் துரத்துறாங்க அப்படின்னு சொல்லி சென்ட்ரிகிட்ட வந்து சொல்றாரு. சொன்ன உடனே சென்ட்ரி அவரை கூட்டிட்டு வெளியே வந்து பாக்குறாங்க. வெளியில அப்படி யாரும் இல்லை. ஸோ அவரை வந்து நீங்க காலையில வாங்க, எதுவாக இருந்தாலும் காலையில பேசிக்கலாம்னு சென்ட்ரி சொல்லி அனுப்பி விடுறாரு. அனுப்பி விட்டுட்டு இவர் அலுவல் காரணமாக உள்ள வந்து போன் அட்டன் பண்ண வந்துடுறாரு. மாடிப்படி இருக்கு, அது வழியா மேல ஏறி போய் பண்ணிக்கிறாங்க. ஒரு கும்பல் என்ன துரத்திட்டு வராங்க. காவல் நிலையத்திற்கு வேக வேகமாக ஓடி வந்த நபருக்கு நடந்த சோகம். வெளியாகியுள்ள நபரின் கடைசி நிமிடங்கள். பறிபோன உயிருக்காக போலீஸ் கொடுத்த விளக்கம் என்ன? கோவை பெரியகடை வீதி காவல் நிலையத்துல ஒரு நபர் என்ன பண்ணிருக்காருன்னா, காவல் நிலையத்துக்குள்ள வேகமா ஓடோடி வந்து என்ன ஒரு கும்பல் துரத்திட்டு வராங்க சார், என்ன காப்பாத்துங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்ததா தெரிய வருது. உடனடியா அங்க இருந்த காவலாளியும் வெளியில வந்து பாத்துருக்காங்களாமா. ஆனா இவரு சொன்ன மாதிரி வெளியில எந்த ஒரு கும்பலும் இவரோட கண்ணுக்கு தென்படல. சரிங்க சார், போயிட்டு நாளைக்கு காலையில வாங்க, எதா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவல்துறையினரும் இந்த நபரை அனுப்பி வச்சிருக்காங்க. திடீர்னு அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த நபர் காவல் நிலையத்திலேயே செய்து கொண்டிருக்காரு. இந்த ஒரு சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருந்த நிலையில எப்படி இந்த ஒரு சம்பவம் நடந்துச்சு, எதனால இப்படி ஒரு சம்பவம் ஆச்சு அப்படின்னு விசாரணை நடத்திட்டு வராங்க. நீதிபதி தலைமையில விசாரணை நடத்தப்பட்டது. இந்த ஒரு விசாரணையில உயிரிழந்த நபர் ராஜன் பேரூரை சேர்ந்தவர் அப்படின்றது தெரிய வந்திருக்குது. இந்த நிலையில தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த அந்த நபரோட கடைசி நிமிட காட்சிகள் வெளியாகி அனைவரோட நெஞ்சியுமே நொறுங்க வச்சிருக்குது. இந்த ஒரு சம்பவத்துக்கு காரணமாக இருந்த காவல் அதிகாரி மேல சரியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னும் காவல்துறை சார்பில் இருந்து தகவல் வெளியாகப்பட்டிருக்குது.